அருணன், வருஷத்தையே குறிப்பிட்டு ஆளுநர் சொல்றார். 1942க்கு பிறகு காந்தியுடைய பங்களிப்பு விடுதலை போராட்டத்தில் பெருமளவு இல்லை, அந்த இடத்துல அதை தீவிரப்படுத்தியது நேதாஜி அப்படின்னு சொல்றார். இப்போ ஆளுநர் சொல்வதற்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல, மகாத்மா காந்தியை, தேசப்பிதா காந்தியை படுபாவி கோட்ஸே ஒரு முறைதான் சுட்டுக் கொன்றான். ஆனால் இன்றைக்கு சங் பரிவாரத்தை சார்ந்தவர்கள், ஆளுநர் உள்ளிட்ட மீண்டும் மீண்டும் கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்தியலை, சுதந்திர போராட்டத்தில் அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை கொலை செய்து கொண்டிருக்கிறார். நேதாஜி விழாவிலே நேதாஜியை புகழ்வதிலே நமக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதை எந்த பாணியில போடலாம் என்பது கூட அவருடைய உரிமை. ஆனா அங்க போய் எங்க மகாத்மா காந்தியை மட்டம் தட்டுவது போல பேசுகிறாரு. அந்த வாக்கியம் என்ன? காந்தி நடத்திய சுதந்திர போராட்டம் பலன் தரவில்லை. இவர் கண்டுபிடிப்பு, மேதக ஆளுநருடைய அற்புதமான வரலாற்று கண்டுபிடிப்பு என்னன்னா, பலன் தரல, தீர்ப்பு சொல்லிட்டாரு. காந்தியால் சுதந்திரம் கிடைக்கல. ஆமா, நான் அந்த வாக்கியத்தை அப்படியே சொல்றேன். இதுதான் அவர் சொன்னது. அந்த காந்தி நடத்திய சுதந்திர போராட்டத்தால பலன் இல்லையா? கேட்டா சிரிப்பாங்க வரலாற்றாளர்கள். பல பேருக்கு தெரியும், ஒரு திலகர் யுகம், அடுத்து காந்தி யுகம். இந்த ரெண்டு யுகங்கள் மிக முக்கியமானவை நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாற்றுல. ஆனால் திலகர் யுகம் கூட தனி மனித வீரங்களை நம்பி இருந்தது. தனி மனித வீரத்தை மட்டும் நம்பி இந்த வெள்ளையனை விரட்ட முடியாது. சுதந்திர போராட்டத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என கருதி அதை செயல்படுத்தி காட்டியவர் மகாத்மா காந்தி. அதனாலதான் நேதாஜி அவரை தேசத்தின் தந்தைனாரு. நீங்க 1920க்கு முன்பு 1920க்கு பிறகும் பாருங்க, காந்தி யுகம் துவங்கிய பிறகு எவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சி, எவ்வளவு பெரிய இயக்கங்கள். குறிப்பாக 1930. 42க்கு பிறகு காந்தி தலைமையில பெரிய அளவிலான போராட்டங்கள் நடக்கல தானே? நான் அதுக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி ஏன் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? 20ல இருந்து கருத்துப்படி வச்சுக்க, 42 பிறகு கூட நான் வரலங்க ஐயா. 20ல இருந்து 42 வரைக்கும் சுதந்திர போராட்டத்தை மகத்தான மக்கள் இயக்கமாக மாற்றியது யார்? காந்தி தலைமையிலான காங்கிரஸ் இயக்கம் அல்லவா? இத மறைச்சு பேசலாமா? ஒரு ஆளுநர், ஒரு பேச்சாளர் பேசலாம், அவர் கருத்துன்னு விட்டுலாம். அரசியல் சாசனப்படி பதவியேற்றவர் இப்படி பேசலாமா? அல்லது 1942க்கு முன்பு நடந்த இயக்கத்தை யார் நடத்தினா? 1925ல வந்துச்சு ஆர்எஸ்எஸ் நடத்துச்சு. எங்க ஆளுநரை சொல்லுங்க. 1925ல இருந்து 1942 வரை மட்டும் இல்ல, 1947 வரை இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு என்ன சொல்ல தயார் ஆளுநர்? என்ன நியாயமா மனசாட்சி இல்லாம பேசுறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆளுநராக இருக்க போய் நம்ம அந்த பதவிக்கு மதிப்பு கொடுத்து பேச வேண்டியிருக்கல. பட் அந்த பேச்சை கேட்ட பொழுது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இல்ல, நான் என்ன கேக்குறேன், காந்தியினுடைய பங்களிப்பு இல்லாமல் எப்படி பட்டேலே வந்திருப்பார்? உங்களுக்கு தான் நேரு பிடிக்காதியா, விட்டுருங்கய்யா. எப்படி வல்லபாய் படேல் வந்தாரு? வல்லபாய் படேலின் தலைவர் யாரு? கெட்கேவாரா, குருஜி கோல்வால்கரா, அல்லது சாவர்கரா? எங்க சொல்லுங்க. காந்தி தான் அவருடைய தலைவர். இன்னும் கூட சொல்லுவேன், அவருடைய மரணத்துக்கு யார் காரணம் தெரியுமா? காந்தியின் மரணத்துக்கு யார் காரணமோ அந்த படுபாவி கோட்ஸே தான் வல்லபாய் படேலின் மரணத்துக்கு காரணம் தெரியுமா? அவர் உள்துறை அமைச்சராக இருந்து தன்னுடைய குருநாதரை காப்பாற்ற முடியவில்லையே, தனது ஆட்சியில் என்ன நொந்து போய்தான் அவருக்கு முதல் மாரடைப்பு வந்தது தெரியுமா? அதுல இருந்து அவர் தப்பிச்சாரு. ஆனா 2வது மாரடைப்பிலே அந்த மகத்தான தலைவர் மறைந்தார். சுதந்திர போராட்டத்துல காந்தியுடைய பங்களிப்பை ஆளுநர் குறைக்கிறார் அப்படின்னு நீங்க அதற்கான ஒரு உள்நோக்கம் கற்பிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கணும்ல. இல்ல, அவங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன் என்னன்னா, காந்திய பிடிக்காது.
ரெண்டு காரணம். ஒண்ணு, RSS சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றதே இல்லை. ஆகவே அது பங்கேற்று தலைமை தாங்கி அந்த திரு ஊரு இருக்கு பாருங்க, தைக்கம், அதை உடைக்கணும். காந்தியே மக்கள் மனத்திலே இருக்கக்கூடாது. இரண்டாவது, அவங்களுக்கு அவர் மீது என்ன இவ்வளவு வன்மம்னா, அவர் மத நல்லிணக்கத்துக்காக நின்றார். அந்த மகத்தான ஸ்ரீராம பக்தர் இந்த நாட்டில் மத நல்லிணக்க வேண்டும், எல்லா மதங்களும் சமந்தான் என சொல்லி, அதுவும் கடைசி காலத்துல அவருடைய விருப்பத்துக்கு மாறாத்தான், அவரை எல்லாம் தாண்டித்தான் மதத்தின் அடிப்படையில் இந்த நாடு பிளவுபட்டது. அதை ஏற்கவே இல்லை. கடைசி வரை நாட்டு பிரிவினையை ஏற்காத காங்கிரஸ் தலைவர் மகாத்மா காந்தி, முதலில் ஏற்றவர் வல்லபாய் படேல், வரலாறு எடுத்து படிங்க. அடுத்து ஏற்றுக்கொண்டவர் ஜவஹர்லால் நேரு, அதையும் சேர்த்து சொல்றேன். ஆனா கடைசி வரை ஏற்காதவர் காந்தி. அதனாலதான் சுதந்திர தினத்தன்று அவரு எந்த மகிழ்ச்சிகரமான மெசேஜ் செய்தி எதையும் கொடுக்க மறுத்து விட்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக இங்கேயும் அங்கேயுமா அழைச்சிக்கிட்டு இருந்தாரு. இங்கேயும் அங்கேயுமா அழைச்சிட்டு இருக்காரு, டெல்லிக்கும் கல்கத்தாவுக்கும் அங்கே இங்கேயுமா. இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக நிற்கிறாரு என்கிற அந்த ஆத்திரத்தில் தான் இந்த பாவி கோட்சே அவரை கொன்றான். அவனுடைய வாக்குமூலம் தான் இன்னைக்கு தான் புத்தகமா வந்துருச்சு. அவங்க தம்பி கோபால் கோட்சே தான் வெளியிட்டாரு. நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, இப்பவும் கிடைக்குது. அவன் என்ன காரணம் சொன்னா, இந்த மனிதருக்கு இயற்கையான மரணம் வரக்கூடாது. காரணம், அவர் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக இருந்தார் என்பதுதான். அத பல்வேறு வார்த்தைகள் அவன் சொல்லுவான். அவன் இதுதான் காரணங்கள். நான் சொல்றேன், இந்த காரணத்துல பாஜக கட்சி சொல்லட்டும், RSS என்கிற அமைப்பு சொல்லட்டும், அது அவங்க உரிமை, அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். ஆளுநர் சொல்லலாம் ஐயா, அது நியாயமா? இந்த அரசியல் சாசனத்தின்படி பதவி ஏற்றுக்கொண்டு வந்தவர். பாஜக மொழியில RSS மொழியில ஆளுநரும் பேசுவதாக குற்றம் சாட்டுறீங்க. நான் ஸ்ரீராம் அதுக்கான விளக்கத்தை வாங்கிட்டு நான் அடுத்த சுற்றுலையும் பேசுறேன்.